ஹலோ எஸ் வெல்கம் டு செல்லமே செல்லமே வண்ணம் ப்ரோ. டுடே எபிசோட என்ன நடக்க போகுதுன்னா, அண்ணனோட மாமனார் அதாவது சரவணனோட அப்பா வந்து கமிஷனர் மேடம் ஆளை வச்சு போட்டு தள்ளிட்டாங்க. அதை பற்றி தான் நீங்கள் பார்க்க போகிறோம். நீங்கள் எஸ்டே எபிசோட் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். எஸ்டே எபிசோட் என்ன நடந்துச்சுன்னு நான் சொல்கிறேன், பார்க்காதவங்க பாருங்கள். எஸ்டே எபிசோட் எப்படின்னா, விஜயோட பொண்ணு நிலா வந்து ஐஸ்பால் ஆடும்போது அந்த ஃபாரஸ்ட்டு தடை செய்யப்பட்ட பகுதிக்குள்ளே போய் ஃபாரஸ்ட்டில் போய் அந்த பள்ளத்தாக்கில் போய் விழுந்துருவா. அதை வந்து தேடி போகிற இடத்துல எல்லோரும் தேடி போவாங்க அந்த விஜயோட பொண்ணு நிலாவை தேடி. அங்கே வந்து அந்த பொண்ணு கிடைக்காது. அதோட அண்ணன் பயந்துட்டு அவனோட ஹஸ்பண்டுக்கு கால் பண்ணி சொல்லுவாங்க, இந்த மாதிரி சின்னத்தா நான் நிலாவை வந்து காணோம் அப்படின்னு. அதோட நீ பயப்படாத, நான் வந்துடுறேன், நிலாக்கு எதுவும் ஆயிருக்கான்னு சொல்லிட்டு அவன் வந்திருப்பான். வந்து தேடி பார்த்துருப்பேன், கிடச்சிருக்காது. அதோட போலீஸ் ஸ்டேஷன் போய் கம்ப்ளைண்ட் பண்ணியிருப்பாங்க, இந்த மாதிரி பொண்ணு வந்து காணோம் அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணியிருப்பாங்க. கம்ப்ளைண்ட் பண்ணியுமே போலீஸ் வந்து ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் தான் தேட முடியும், எங்களால் தேட முடியும்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு கேட்பார். போலீஸ் வந்து கேள்வி கேட்பார், சரி சொல்லுங்கள் பொண்ணு வந்து எங்கே காணாமல் போச்சு சொல்லுங்கள், டீட்டெயிலாக சொல்லுங்கள், பதட்டப்படாமல் சொல்லுங்கன்னு போலீஸ் கேட்பார். சரின்னு சொல்லிட்டு அண்ணன் சொல்லுவாள், அந்த வியூ பாயிண்ட் கிட்ட காணாமல் போச்சு. அதில் போலீஸ் சொல்லுவார், வியூ பாயிண்ட் தான்மா, கரெக்டான சொல்லுங்கள், கரெக்டான லொக்கேஷன் சொல்லுங்கள், என்ன வியூ பாயிண்ட்டு அப்படின்னு கேட்டோன்னே இந்த பார்க்கில் கரெக்டாக அந்த மலை இது மாதிரிலாம் இருக்கும்ல, அந்த வியூ பாயிண்ட் தான். அதோட அந்த போலீஸ் ஸ்டேஷனில் கான்ஸ்டபிள்ஸ் எல்லாருமே கொஞ்சம் ஷாக்காக பார்ப்பாங்க. ஏன்னா அவங்க வந்து சொந்த ஊர் தானே, ஏற்காடு தானே, அந்த போலீஸுக்கு தெரியும் அந்த வியூ பாயிண்டில் என்ன நடந்திருக்குன்னு. அது நம்மளுக்கு சொல்லலை, ஆனால் ஏதோ ஒரு பெரிய சம்பவம் நடந்திருக்கு. அதோட போலீஸ் வந்து ஷாக்கில் பார்த்துட்டு, இருங்கம்மா நான் என்னால் எதுவும் பண்ண முடியாது, ஃபாரஸ்ட் ஆஃபீஸருக்கு வந்து கால் பண்ணுறேன்னு சொல்லிட்டு, பயப்படாதீங்கம்மான்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு அந்த போலீஸ் சொல்கிறாரு, குழந்தை வந்து கிடைக்கிறது கஷ்டம்தான் அப்படின்னு சொன்னோடனே விஜய் அழுக ஆரம்பிச்சிட்றா. அதோட அழுகாதீங்கன்னு அண்ணன் சொல்கிறா. அதோட அண்ணனோட ஹஸ்பண்ட் சின்ன தான் வந்து கேட்கான், என்ன சார் இப்படிலாம் சொல்கிறீங்க அப்படிங்கிறதுக்கு, இருங்க ஃபாரஸ்ட் ஆஃபீஸருக்கு கால் பண்ணிக்கிறேன், என்னோட அவருக்கு நல்லா தெரியும் அப்படின்னு சொன்னோடனே சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஃபாரஸ்ட் ஆஃபீஸருக்கு டூ டைம்ஸ் ஆர் 3 டைம்ஸ் கால் பண்ணுறாங்க. ஆனால் அவர் அட்டன் பண்ணவே இல்லை. அதோட கொஞ்சம் பேனிக்காக வராங்க. அதோட இவங்க யார் விக்ரம் கால் பண்ணுறான் அப்படின்னா விஜயோட அம்மாவுக்கு. விக்ரம் அவனே ஒரு 5 டைம்ஸ் கால் பண்ணியிருப்பான், ஆனால் அவங்க எடுத்துருக்க மாட்டாங்க விஜயோட அம்மா. அதோட திருப்பி கால் பண்ணும்போது என்னம்மா ஏமா எடுக்க மாட்டேங்குன்னு சொன்னதுக்கு விஜய் அம்மா அழுதுகிட்டே இருக்கும். விக்ரம் கேட்குறான், ஏமா அழுகுறீங்க, என்னாச்சு சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டதுக்கு விக்ரம்கிட்ட விஜய் அம்மா சொல்கிறாங்க, நிலாவை காணோம், நாங்கள் விளாண்டுட்டு நடந்தது எல்லாத்தையும் சொல்கிறாங்க. அவட விக்ரம் சொல்கிறான், என்னம்மா இதெல்லாம் முன்னாடி சொல்லியிருக்க மாட்டீங்களா, நீங்கள் இத்தனை தடவை கால் பண்ணுறேன்னு. அதோட விஜயோட அம்மா சொல்கிறாங்க, நாங்களே பதட்டத்தில் இருந்தோம், அப்போ போலீஸ் ஸ்டேஷனில் தான் இருக்கோம்னு சொன்னோன்னே விக்ரம் வந்து அவங்க அம்மா கேட்குறாங்க, நம்ம பையனுக்கு எதுவும் ஆகலை அப்படின்னு. கவின் கரெக்டாக நல்லா தாம்மா இருக்கான், விஜய் தாம்மா காணுன்னு சொல்லிட்டு விக்ரம் சொல்லிட்டு, இருங்கம்மா நான் போய் நிலாவை தேடி பார்க்குறேன்னு சொல்லி சரி பார்த்து போன்னு சொன்னோன்னே விஜயோட அம்மாட்ட விக்ரம் சொல்கிறான், அங்கேயே இருங்க நான் வரேன், நிலாவை நம்ம தேடுவோன்னு சொல்கிறான். அவட மறுபடியும் போலீஸ் ஸ்டேஷனில் வந்து ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் வந்து கால் பண்ணுறாங்க, நான் வந்து ஒரு முக்கியமான வேலை என்னன்னு ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் சொல்கிறாங்க. அதோட இவர் சொல்கிறாரு, ஒரு சின்ன குழந்தை வந்து வியூ பாயிண்டில் வந்து காணாமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாரு. வியூ பாயிண்ட் கிடையாது, பைத்தான் ஸ்பாட்டுன்னு சொல்கிறாரு. அவரோட போலீஸ் ஆஃபீஸர் அப்படின்னா ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் ஷாக் ஆகிட்டார், என்ன இன்னும் பைத்தானா, அது எப்படி நீங்கள் கரெக்டாக பைத்தன் பிளேஸில் அந்த ஸ்பாட்டில் தான் காணாமல் போச்சு குழந்தைன்னு சொல்கிறீங்க அப்படின்னு ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் கேட்குறாரு. அதோட இது இன்ஸ்பெக்டர் வந்து தனியாக இங்கே எழுந்திரிச்சு வந்து, இல்லை வியூ பாயிண்ட் கிட்ட குழந்தை காணாமல் போச்சா உடம்பாச்சு கிடச்சிருக்கும், ஆனால் உடம்பு பாடி கிடைக்கல, அப்போனா பைத்தான் ஸ்பாட்டாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி இன்ஸ்பெக்டர் சொல்கிறாரு. அதோட ஓகேன்னு சொல்லிட்டு ஃபாரஸ்ட் ஆஃபீஸர், ஆமாம் ஆனால் நீங்கள் சொல்கிற மாதிரி பைத்தான் ஸ்பாட்டில் வந்து பாடி கிடைக்க வாய்ப்பே கிடையாது அப்படின்னு சொல்கிறாரு. அதோட தெரியும் வாங்கன்னு சொல்லிட்டு ஃபாரஸ்ட் ஆஃபீஸரும் ரெஸ்கியூ டீம்லாம் கூட்டிகிட்டு, சரி நான் வாரம் அந்த இடத்துக்கு வந்துடுறேன், நீங்களும் அவங்கள கூட ரிலேட்டிவ்ஸ் எல்லாரும் கூட்டிகிட்டு வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரி ஓகே அப்படின்னு சொன்னோடனே இவன் அப்படின்னா அண்ணனோட ஹஸ்பண்ட் சின்ன தான் ஓடி வரதை வந்து கமிஷனர் மேடம் பார்த்துருப்பாங்க. அப்படின்னா அந்த இங்கேருந்து வெளியே வரதை பார்த்துட்டு அண்ணனோட அப்படின்னா அந்த கமிஷனர் மேடம் கால் பண்ணி அவனோட அடியாளுக்கு கால் பண்ணி, அடியாள் நாங்கள் பேர் என்ன தெரியுமா, ரங்கா, கால் பண்ணி ரங்கா எனக்கு ஒரு நீ வேலை பண்ணணும் அப்படின்னு சொல்லி, சொல்லுங்கள் மேடம் என்ன வேலை பண்ணணும் அப்படிங்கிறான். அதோட முக்கியமான வேலை அது நீ மட்டும் தான் பண்ணணும்னு சொல்கிறான். ஐயோ மேடம் நான் வந்து இப்போ வெளியே இருக்கேனே மேடம், ஒரு வெளியே ஊருக்கு வந்திருக்கேன், கண்டிப்பாக பண்ண முடியாது மேடம், சாரி மேடம் சொன்னதுக்கு, நீ என்கிட்ட நீ சொல்ல வேண்டியது சாரி கிடையாது சரி அப்படின்னு சொல்லி கமிஷனர் மேடம் சொல்கிறாங்க. சரி மேடம் இப்போ நான் என்ன பண்ணணும், உங்களுக்கு பண்ணாமல் அப்படி உங்களுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டோன்னே அதோட அவன் சொல்கிறான், இந்த மாதிரி என் ஹஸ்பண்டோட அப்பா வந்து ஒரு 10 லட்ச ரூபாய் எடுத்துகிட்டு ரோட்டில் வந்துக்கிட்டு இருப்பான், நீங்கள் என்ன பண்ணுன்னா அவனை அடித்து ரோட்டில் போட்டுட்டு அந்த 10 லட்சத்து பணத்தை எடுத்துகிட்டு போயிடணும், என் மேலே டவுட் வரக்கூடாது, பணத்துக்காக பண்ண மாதிரியே இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாள். அவரை வந்து நீங்கள் கொன்றுங்க அப்படின்னு சொல்லிடுவா. அவளை மேடம் இந்த இவ்வளோ தானே மேடம், என் ஃப்ரெண்டு ஒருத்தன் இருக்கான் அப்படின்னு சொல்லி, ஃப்ரெண்டெல்லாம் எனக்கு முக்கியம் இல்லை, நீ தான் பண்ணணும் அப்படின்னு சொன்னேன். மேடம் என்னைய மாதிரி அவனுக்கு கச்சிதமாக வேலையை முடிச்சிடுவான் மேடம் அப்படின்னு சொன்னதுக்கு, அதெல்லாம் கிடையாது நீ தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி, இல்லை மேடம் நான் பார்த்துக்கிறேன் மேடம், நீங்கள் வேலையை மட்டும் சொல்லுங்கள் பார்த்துக்கிறேன்னு சொன்னே, அதான் சொன்னேனே அப்படின்னு சொல்கிறான். அதோட
சரி ஓகேன்னு சொல்லிட்டு அவளும் ஓகே அமௌண்ட் நான் தரேன்னு சொன்னோடனே ஓகேன்னு சொல்லிட்டு அவனும் ஆள் செட் பண்ணிடுறான். இது நம்மளோட மாமனார் வந்து அந்த 10 லட்சத்தை தென்னந்தோப்பு வச்சுருக்காங்க. தென்னந்தோப்பை வந்து தோட்டத்தை இது பண்ணிவிட்டு 10 லட்சம் கொடுக்குறாங்க அவங்க வேலையாள். அந்த 10 லட்சத்தை வாங்கி பையில் போட்டுட்டு பைக்கில் ஏறிட்டு சரி நீங்கள் தோட்ட வேலையெல்லாம் பாருங்கள், நான் பேங்கில் போய் 10 லட்சம் டெபாசிட் பண்ணிட்டு வரேன்னு சொல்லிட்டு ஒரு பைக் எடுத்துகிட்டு வராரு. அங்கே வந்து இந்த ரங்கா வந்து செட் பண்ண ஆள் வந்து ஃபோட்டோவோட நிற்கிறான். யாரா அது அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக ஒரு பைக்கில் போகும்போது பார்த்துட்டு இவன் தானா அப்படின்னு சொல்லிட்டு ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறான். இந்த சைடு என்னென்னா விக்ரம் வந்து எப்படின்னா விக்ரம் கால் பண்ணி பேசியிருப்பாங்க விஜயோட அம்மாவை. அதோட விஜய் அம்மாவுக்கு இப்போ தான் தோணுது, ஐயோ வந்து விஜயை பார்த்துருவாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் விஜயோட அம்மா முடிச்சுக்கிட்டு இருக்காங்க. விக்ரம் வந்து கார் எடுத்துகிட்டு வேகமாக வந்துக்கிட்டு இருக்காங்க. நிலாவை காப்பாற்றலாம் அப்படின்னு சொல்லி போலீஸ் ஸ்டேஷன் வந்துட்டு என்னென்னு பார்த்துட்டு தானே நிலாவை காப்பாற்ற போகணும்னு சொல்லிட்டு உடனே விஜயோட அம்மா கால் பண்ணி விக்ரம்கிட்ட நாங்கள் வந்து ஃபாரஸ்ட் ஆஃபீஸரை கூட ஸ்ட்ரிக்டாக காட்டுக்கே வந்துடுறோம், நீங்கள் ஃபாரஸ்ட்டுக்கே வந்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டு விக்ரம்கிட்ட சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு ஓகேன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு கவின் எப்படி இருக்கான்னு விக்ரம் இருக்கான். கவின் சேஃபாக தான் இருக்கான் அப்படின்னு கவினை வந்து என்னோடய அம்மாட்டை விட்டுட்டு நான் வரேன்னு சொன்னோன்னே கவினை வந்து கூட்டிகிட்டு விக்ரம் போய் அம்மாட்டை விட்டுட்டு நிலாவை காப்பாற்றுறதுக்காக போகிறாங்க. எல்லாருமே அங்கே எப்படின்னா அந்த காட்டுக்கு எல்லாருமே போகிறாங்க. காட்டுக்கு போயிட்டாங்க, ஸ்பாட்டுக்கு போயிட்டாங்க. எப்படின்னா அந்த பொண்ணு நிலா காணாமல் போன இடத்துக்கு போயிட்டாங்க. தேடிக்கிட்டு இருக்காங்க ஃபாரஸ்ட் ஆஃபீஸரு எல்லாருமே. அண்ணன் விஜயோட அம்மா விக்ரம் எல்லாருமே தேடி. ஆனால் விக்ரம் தனியாக தேடுறான், அவன் அங்கிட்டு தேடுறான். அண்ணன் ஹஸ்பண்டு அங்கிட்டு தேடுறாங்க. எல்லோரும் தனியாக தேடுறாங்க. ஏன்னா விஜய் அவனும் விக்ரமும் மீட் பண்ணிக்கல. சரின்னு சொல்லி எங்கிட்டோன்னா இது எப்படின்னா அண்ணனோட மாமனார் சரவணோட அப்பா வந்து பைக்கில் 10 லட்சம் எடுத்துகிட்டு போயிட்டுருக்காரு. இவன் பின்னாடியே போயிட்டுருக்கான். கரெக்டாக ஆளே இல்லாத ஸ்பாட்டு கரெக்டாக வந்தாங்கன்னா அடிச்சு தூக்கிட்டு செட் பண்ணிவிட்டு பணத்தை எடுத்துகிட்டு போகிற மாதிரி வரும். அதனால் வெயிட் பண்ணி கரெக்டான பெர்ஃபெக்டான இடத்துக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு அவன் மெதுவாக ஃபாலோ பண்ணிட்டே போயிட்டுருக்கான். அப்படின்னா கரெக்டாக இவரும் பைக்கில் போகும்போது மிரரில் பார்த்துட்டா ரொம்ப நேரம் இந்த பைக் நம்மளே ஃபாலோ பண்ணிட்டே வருது, என்னன்னு தெரியலன்னு சொல்லிட்டு இவரும் போயிட்டே இருக்காரு. அவனுக்கு பின்னாடியே வந்துக்கிட்டு இருக்கு. கரெக்டாக நிப்பாட்டி உனக்கு என்னடா பிரச்சனை கேட்டதுக்கு உங்களுக்கு என்னையா பிரச்சனை அப்படின்னு கேட்டால் அவங்க அப்படின்னா வேணுக்குன்னு வம்புழுக்கிறான். வம்புழுத்தோன்னே அந்த இடத்துல ஆளே இல்லை. அவர் நிப்பாட்டின ஃபஸ்ட் தப்பு. ஆளே இல்லை, நிப்பாட்டிட்டு உனக்கு என்னடா பிரச்சனை அப்படின்னு கேட்டுட்டு இருக்காரு. இவன் உனக்கு என்னையா பிரச்சனைன்னு சொல்லிட்டு இவனும் அந்த ஆளை எப்படின்னா அண்ணனோட மாமனாரை நல்லா அடித்து போட்டுட்டு ஆக்சிடென்ட் மாதிரி செட் பண்ணி பணத்தை எடுத்துகிட்டு அவர் சரியான அடித்து போட்டுட்டு கொண்டாடுறான். அப்படின்னா நம்மளை பொறுத்து எப்படின்னா அவர் செத்துடுறாரு. ஆனால் சுற்றி நிற்கிற பப்ளிக்கை பொறுத்துட்டு உயிர் இருக்குன்னு நினச்சிட்டு அவன் அடிச்சு போட்டு போனதுன்னு கூட்டு கூடிடுச்சு. என்னடா என்ன பைக் எடுத்து போயிட்டான். அப்படின்னா அடிச்சு போட்டவங்க செட் பண்ணிட்டு போயிட்டான். அதோட ஆடியன்ஸ் சொல்கிற மாதிரிங்க பப்ளிக்லாம் வந்து பார்த்துட்டு ஐயோ இப்படி பெரியவர் அடிச்சு போட்டு பணத்தை எடுத்துகிட்டு போயிட்டாங்களே, ஆக்சிடென்ட் பணம் எல்லாம் ஆக்சிடென்ட் மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு பப்ளிக்லாம் ஆம்புலன்ஸ் கால் பண்ணி அவரை ஹாஸ்பிட்டல் ஏற்றி விட்றாங்க. அங்கே போய் டாக்டர் செக் பண்ணால் கொஞ்சம் 5 மினிட்ஸ்க்கு முன்னாடி வந்திருக்கலாம்லம்மா, உயிர் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிடுறாங்க. இந்த நியூஸ் என்னென்னா சரவண அம்மாவுக்கு அண்ணன் ஹஸ்பண்டு அந்த கமிஷனர் மேடம் எல்லாருக்கும் நியூஸ் போகுது, இந்த மாதிரி இவர் ஆக்சிடென்ட் ஆகி இறந்து போயிட்டார் அப்படின்னு. இது ஒரு பக்கம் நிலா காணாமல் போயிட்டா, நிலா அந்த பொண்ணு காணாமல் போயிடுச்சு. இங்கிட்டு வந்து அண்ணனோட மாமனார் இறந்து போயிட்டார். இதான் இன்னைக்கு உள்ள எபிசோட். ஓகேங்களா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.